ஓய்வை மீண்டும் கேன்சல் செய்த ரோஹித் சர்மா இந்தியாவுடைய பயிற்சியாளராக மீண்டும் இவர் வரப்போறாரா? ஸோ இவர் மட்டும் இந்தியாவுடைய பயிற்சியாளர் வந்தார் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு கவலையுமே இல்லைப்பா இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா தான் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு டாப் நாடாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போது மிக முக்கியமான டாக் போயிட்டுருக்கு. உலக நாடுகள் எல்லாமே இதை செய்தி கேட்டு அஞ்சு போயிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முடிவை கண்டிப்பாக அவரை மீண்டும் களத்தில் வர வச்சிருமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பயந்து போயிருக்காங்கப்பா. அப்படி யார் ஓய்வை மீண்டும் கேன்சல் பண்ணியிருக்காங்க? ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியில் ஒன்று அப்படிங்கிறது ஐசிசி 2024 T20 மேட்ச் தான். இந்த T20 மேட்ச்லப்பா இந்தியா அபாரமாக வெற்றி அடைஞ்சாங்க. சொல்லப்போனால் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஒரு டாப் டீமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானை அரையிறுதிக்கு போகிறதுக்கு முன்னாடியே அடித்து துரத்தி விட்டாங்க. அரையிறுதிக்கு போகிறதுக்கு மிக மிக நெருக்கமாக இருந்த இங்கிலாந்தை அங்கேயே சமாதி கட்டினாங்க. இப்படி மிகப்பெரிய டீம்களை அங்கங்கே அடித்து துவம்சம் பண்ணி சவுத் ஆப்பிரிக்காவை அங்கேயே சாவு மணி அடித்து இந்தியா ஐசிசி T20 வேர்ல்டு கப்பை ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு சகாப்தத்தை படைச்சிருக்காங்க. இந்த நிலைமையில எல்லாருமே வெற்றியில் மகிழ்ச்சியில் கொண்டாடிட்டு இருக்கும்போது நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது இனிமே T20 நான் விளையாட போகிறது கிடையாது. ஸோ நான் நிறையா சாதிச்சிட்டேன்ப்பா, அதனால் இளம் சந்ததிக்கு நான் வழி விட்டுக்கிறேன்ப்பா. ஸோ நான் இனிமேல் T20 மேட்ச் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லி அவருடைய ஓய்வு அறிவிச்சார். அவர் சொன்ன அடுத்த செகண்டு நம்ம விராட் கோலி, ஸோ நானும் அதே தான் சொல்கிறேன், நானும் T20 மேட்ச்சில் நிறைய சாதனை பண்ணிட்டேன், இனிமே வளர்ந்து வர சந்ததிகள் வளரட்டும், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி விராட் கோலியும் அவருடைய ஓய்வு அறிவித்தார். அடுத்ததாக நம்ம ஜட்டு, ஸோ ஜடேஜா நானும் மன நிம்மதியோடு சொல்கிறேன், நானும் நிறைய சாதிச்சிட்டேன், எனக்கும் போதும், நானும் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய ஓய்வு அறிவித்தார். இந்த 3 பேரோட ஓய்வு அப்படிங்கிறது இந்திய அணியை மிகப்பெரிய ஒரு சோகத்தில் முழுகுனது. ஏன்னா ரசிகர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. என்னப்பா இப்போ தான் ஒரு சந்தோஷமான செய்தி சொன்னீங்க, அதுக்குள்ளே இப்படி மோசமான செய்தி சொல்கிறீங்களே, ஐசிசி டிராஃபி ஜெயிச்ச உடனே நீங்கள் விலகிட்டீங்க அப்படின்னா அது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவனோட சோகத்தை வெளிப்படுத்துனாங்க. அந்த நிலைமையில தலை தோனி உடனே ரோஹித் சர்மா கால் பண்ணி பேசியிருக்காரு. என்ன பண்ணுற, எதுக்காக நீ இப்போ ஓய்வு அறிவிக்கிற, உனக்கு என்ன வயசாச்சு, நீ நல்லா ஃபார்மில் இருக்க, உன்னுடைய திறமையான பேட்டிங் தான் அன்னைக்கு இங்கிலாந்தை கதிகலங்க வச்சது. ஸோ நீ தொடர்ந்து T20 மேட்ச் விளையாடலாம், தப்பு இல்லை. ஐபிஎல் எப்படி செயல்படுறியோ அதே மாதிரி T20 மேட்சும் செயல்படு, ஒன்னால் அடுத்தக்கூடிய வீரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தலை தோனி ரோஹித் சர்மாட்ட பேசியிருக்காரு. நீ இருந்த அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கூட 2 டிராஃபி ஜெயிக்க முடியும். ஸோ நீ ஜெயிச்சு கொடுத்துட்டு வா, உனக்கு அப்புறம் யார் ஜெயிப்பான்னு தெரியாதரா அப்படிங்கிற மாதிரி தலை தோனி ரோஹித் சர்மாட்ட பேசியிருக்காரு. அந்த நேரத்தில் ரோஹித் சர்மா வச்ச மிகப்பெரிய செக் என்ன அப்படின்னா, ஸோ நீங்கள் சொல்கிறீங்கண்ணே, நான் கேட்டுக்கிறேண்ணே, இல்லைன்னு சொல்லண்ணே, ஆனால் நான் ஓய்வை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனக்காக ஒரு கோரிக்கை நிறைவேற்றணும்ண்ணே. ஸோ நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேண்ணே அப்படிங்கிற மாதிரி ரோஹித் சர்மா அங்கே ஒரு அந்த பெல்ட் அடிச்சிருக்காரு. அப்படி தலை தோனி கேட்டிருக்காரு, என்னடா சொல்கிற, நான் என்னடா பண்ணணும் உனக்கு அப்படி கேட்கும்போது, நீங்கள் இந்தியனுடைய பயிற்சியாளராக வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ஓய்வை கேன்சல் பண்ணிவிட்டு தொடர்ந்து நான் மேட்ச் விளாட்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா தலை தோனிக்கு மிகப்பெரிய செக் வச்சிருக்காருப்பா. அந்த இடத்துல தலை தோனி பேச முடியாமல் அமைதியாக இருந்திருக்காரு. சரி ஓகே நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லி வச்சிட்டாராம். ஸோ அவர் முடியாதுன்னு சொல்லப்பா, அவர் அப்புறம் பேசலாம்னு சொல்லி வச்சிருக்காரு. ஒருவேளை தலை தோனி மட்டும் இந்த ரோஹித் சர்மாவுடைய கோரிக்கைக்கு சம்மதம் தெரிவித்து பயிற்சியாளராக கலந்துக்கிட்டான்னு வச்சுங்களேன், இந்தியாவோட யோசிச்சு பாருங்க, இந்தியனோட கேப்டன் ரோஹித் சர்மா, பயிற்சியாளர் தலை தோனி, கன்ஃபார்ம் வரக்கூடிய எல்லா டாப்பையுமே இந்தியாவுக்கு தான்ப்பா. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கப்பா.